வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் உப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப ஸ்பெஷலாகவே பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வெடிக்காமல் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி ஒரு ப்ரௌன் கலரில் வரும். அப்படியே அதோட உளுந்து வாசம் வரும். அப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ நல்லா கலர் மாறி இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். இதை நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா அரைச்சிக்கோங்க. இப்போ இதே கடாயில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கடைகளில் கிடைக்கிற பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வறுத்துக்க போகிறோம். இதை ரொம்ப நேரம் வறுக்காம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வார்மாக வந்திருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இந்த அரிசி மாவை இந்த மாதிரி வறுத்துட்டு இதை நம்ம சலிச்சு சேர்த்துக்கலாம். டைரெக்டாக இதை சல்லடையில் சேர்த்துக்கிறேன். இதோடைய நம்ம அரைச்சி வச்சிருக்க உளுத்த மாவையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா சலிச்சிருங்க. நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, நீங்கள் கருப்பெள்ளு கூட சேர்க்கலாம். அதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு உப்பு இல்லாத வெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா பிசைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெண்ணெய் சேர்த்துருக்கனால நல்லா பிசைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுற தண்ணியை தெளித்து பிசைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். இப்படி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம உருட்டிடலாம். இதை உள்ளங்கையில் வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாமல் விரல்லையே நல்லா உருட்டிக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்ட் ரவுண்டாக இல்லாட்டி கூட பரவாயில்ல. ஆனால் ரொம்ப அழுத்தம் கொடுத்தா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. சீடை பொரியிறதுக்கு ஒரு 5லேருந்து 6 நிமிஷமாக தான் ஆகும். இதை பொறுமையாக தான் பொரிக்கணும், இல்லாட்டி உள்ளே ரொம்ப மாவாக இருக்கும். இது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி அப்படியே ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வரும். அப்போ தான் நம்ம எடுக்கணும். சீடையை சரியாக பொரிக்கலைனாலும் உள்ள சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். கிறிஸ்பினஸ் வரவே வராது. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் கலர் முன்னாடியே சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வெந்திருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இது பாதி வெந்திருக்கு. கலர் லைட்டாக மாறி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் வெடிச்சிரும். நல்லா மிதமான தீயில் வச்சுக்கோங்க. சீடையை உருட்டிட்டு கூட நீங்கள் டூத்பிக்கால் கொஞ்சம் ஓட்டை போட்டு விட்டிங்கன்னா உள்ளெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துடும். இது ஒரு சின்ன டிப், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா. இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை நம்ம எடுத்துடலாம். நம்மளோட உப்பு சீடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 1 கப் அரிசி மாவில் பண்ணியிருக்கனால கொஞ்சமாக தான் கிடைக்கும். நீங்கள் அளவு வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம். நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.